முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் 2 நாள்களில் வழக்கமான தனது பணிகளை தொடங்குவார். துணை முதலமைச்சர் உதயநிதி தகவல். இந்தியா இங்கிலாந்து இடையே பிரதமர் மோடி முன்னிலையில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்து. ஜவுளி, ஆட்டோமொபைல், வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி அதிகரிக்க வாய்ப்பு. வாக்காளர் பட்டியலில் முறைகேடு குறித்த ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என தேர்தல் ஆணையம் மறுப்பு. இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடியாது என்றும் உறுதி. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் எந்தவித குளறுபடிகளும் இன்றி தயாரிக்க வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையத்தில் அதிமுக மனு. மாநிலங்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற கமலஹாசன், வில்சன், சல்மா, சிவலிங்கம் இன்று பதவியேற்பு. அதிமுகவில் தனபால் மற்றும் இன்பதுரையும் பதவியேற்கின்றனர். பிஜேபி அதிமுக கூட்டணி குறித்து மக்களிடம் தவறான பிரச்சாரத்தை திமுக மேற்கொள்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகம் வரும் பிரதமர் மோடியை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் விருப்பம். அனுமதி கேட்டு பிரதமருக்கு கடிதம். வடக்கு வங்க கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு. ஆவுடையார் கோவில் சகோதரர்கள் 2 வெட்டி கொலை. முன் விரோதத்தில் மார்ம கும்பல் வெறிச்செயல். இந்தியாவிற்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம். 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இங்கிலாந்து 225 ரன்கள் குவிப்பு.